இந்த 7.25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டம் அப்படின்றது அலாதிமா. ஏழரை நாட்டு சனி இல்லையா? ஏழரை நாட்டு சனியில நிறைய பேர் வந்து பாருங்க வேலையை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாங்க. ஆனா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 மகர ராசி அன்பர்களும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, சும்மா போன வேற ஆபீசர், பழைய ஆபீசர் தூக்கிட்டாங்க, அப்ப புது ஆபீசர் வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. சனி ஆதிக்கம் பெற்ற ராசி. அதே மாதிரி செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி மகர ராசி. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மகர ராசி பொதுவாவே மகர ராசி அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸும் மகரத்துல கவர் ஆயிடும். ஓகே. அதே மாதிரிமா இந்த மகரம் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த கேலிபர், ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க. இதை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பெரிய குட்டீஸ்வர வீட்டுல பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான பையனை கூட லவ் பண்ணும். அது காசு பண்ணலாம் பார்க்காது, நல்ல பாசா இருக்கா, ஹானஸ்டா இருக்காங்களா. இந்த மகரத்துக்கு இயற்கையாவே என்னன்னா ஹானஸ்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய உழைக்கிறவங்கள பிடிக்கும், ஹானஸ்டா இருக்கவங்கள பிடிக்கும், கௌரவம் பார்க்காதவங்கள பிடிக்கும், எளிமையான வாழ்க்கை வாழறவங்கள பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். பொதுவாகவே சனி வந்து அப்படிதான். சனிக்கு வந்து ரொம்ப நேர்மையானவங்கள, நிறைய உழைக்கிறவங்கள, எளிமையான வாழ்க்கையை வாழ்றவங்கள, மற்றவங்களுக்கு ஈகை, அதாவது இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சேரிட்டிஸ், அந்த மாதிரி கொடுக்குறவங்கள, அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லாம ஒரு சில பொண்ணுங்க இருக்கும், ரோட்ல நிறைய நாய் இருக்குன்னா அந்த நாயை போய் அதுக்கு கொஞ்சது சாப்பாடு கொடுக்கறது, நம்ம கூட இப்போ பார்த்தோம்ல போன டைம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரமா இருப்பாங்க. ஓகே. மகரம் கும்பம்லாம் அந்த மாதிரி குணாதிசயங்கள் அப்படின்றது உண்டு மகரத்துக்கு. முக்கியமா மகரம், கும்பம் கூட ஒரு சில விஷயம் இருக்கு வேற, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி குணாதிசயம் இருக்கு. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 7.5 வருஷமா 7.25 வருஷமா, இப்ப மார்ச்ல தானே சனி பயிற்சி, கூட 7.5 வருஷமே வச்சுக்கலாமே. இந்த 7.25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டம் அப்படின்றது அலாதிமா. ஏழரை நாட்டு சனி இல்லையா? ஏழரை நாட்டு சனியில நிறைய பேர் வந்து பாருங்க வேலையை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாங்க. ஒரு மகர ராசி ஃபேமிலியில வந்து பாருங்க அவங்க ஹெட்டா இருந்திருப்பாங்க, தம்பி தங்கச்சிகள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, குடும்ப சொத்தை அப்படியே விட்டுட்டு வந்திருப்பாங்க. சொத்தெல்லாம் வந்து புடுங்கப்பட்டுச்சு நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு. வேலை வந்து நல்ல 15 வருஷமா நான் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேங்க, அந்த ஃபேக்டரி விட்டு ஒரே நாள்ல தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. சரிங்களா? சமுதாயத்துல நிறைய அசிங்கம். நல்ல குடும்பத்துல பிறந்து இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசொல்லுக்கு ஆனாங்க. அதே மாதிரி பாருங்க, நல்ல அப்பா அம்மாவா இவங்க இருந்திருப்பாங்க, நல்ல அப்பாவா நல்ல அம்மாவா இருந்தாங்க, பிள்ளைங்க வந்து இவங்களோட பேரை கொண்டு போய் நடுத்தருல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சுச்சு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம். நான் வசதி வாய்ப்போட இருந்த கடன் கொஞ்சம் கடன் வாங்க ஆரம்பிச்சு எப்படி அந்த கடன்ல மூழ்கி போனோன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயம் மகர ராசிக்கு நடக்கதான் செஞ்சுச்சு. ஆனா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 மகர ராசி அன்பர்களும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனி விட்டுட்டு இப்ப சனி பகவான் வந்து பாருங்க சகாய சனியா வராரு. இவங்களுக்கு மீனம் 3ஆம் பாவம், சகாய சனியா வராரு அப்படின்னும் போது நிறைய சகாயங்களை கொடுக்க போறாரு, நிறைய சகாயங்களை செய்ய போறாரு. சகாயம்னா ஹெல்ப், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹெல்ப் அப்படின்றத செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாமமா, பொதுவா இந்த 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது பெரிய நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மகரம் அவரோட சொந்த ராசினாலே சனி பகவான் தான். என்னோட சொந்த வீடு, நான் நிறைய நல்லது செய்வேன், மத்தவங்களுக்கு செய்யறதை விட ஒரு கல்லு தூக்கலாவே நான் செய்வேன் அப்படின்றதுதான். அப்ப மகரம் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ரிஷபம், துலா, 3வது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது மகரம். கடகமும் நல்லா இருக்கு, ஓகேவா? பட் சூப்பர் டூப்பர் லிஸ்ட்ல வந்துட்டு மகரத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். 100 மகர ராசி அன்பர்கள்னா 100 பேருமே நல்லா இருக்கு. சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பர். சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு, சனி தசை இருக்குன்னா இன்னும் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கவலைப்படவே வேண்டாம். சரிம்மா, இப்படி சகாய சனியா இருக்கவர் அவர் பாக்குற பார்வை அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இவர் வந்து பாருங்க 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியா அவங்க பட்ட அசிங்கம், அவமானம், அவப்பேரு, அதுல இருந்து எல்லாம் ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும். அதுக்கடுத்து 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. 9ஆம் பாவத்தை பாக்குறதுனால பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால எந்த வேலை செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகி போகும். இவங்க இப்ப கடந்த காலங்கள்ல வந்து பாருங்க, நான் உப்பு விற்க போனா மழை பெஞ்சுது, அதாவது மாவு விற்க போனா காத்தடிச்சு, அந்த மாதிரி கதையா இருந்துச்சு. இப்ப நான் சும்மா எதேச்ச போனேன்பா, அதெல்லாம் ஆவாதுன்னு எனக்கு தெரியும். நான் 5 வருஷமா அந்த கவர்மெண்ட் வேலை நடக்கணும்னு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு வா நாளன்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கோர்ட்டு கேஸ் 7 வருஷமா போய்ங்கிற வாய்தா போயினே இருக்கு. சும்மா போன ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டாரு.
சும்மா போன வேற ஆபீசர், பழைய ஆபீசர் தூக்கிட்டாங்க, அப்ப புது ஆபீசர் வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இது வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால. அதே மாதிரி 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பாக்குறாரு. 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானம் சொல்லுவாங்க, அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நல்லா தூக்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. அதே மாதிரிமா நிறைய பேர் வந்து பாருங்க சொந்தமா வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, பிளாட்ஸ் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க. பொதுவாகவே மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு. இப்ப பிளாட்னா செகண்ட் ஹேண்ட் பிளாட், செகண்ட் ஹேண்ட் வண்டி இந்த மாதிரி வாங்குறது. அதுக்காக புதுசு வாங்க மாட்டாங்க அப்படின்றதுல இந்த மாதிரியும் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து குருவும் நல்லா இருக்காரு, 6ஆம் பாவம் ரோக குருவா வராரு. சோ இது நல்லா இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். மகரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 7 சனி போறதுனால அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் சொல்லுங்க. பட் என்னதான் போனாலும் கொஞ்சம் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்துட்டு தேவைதான். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான வழிபாட்டு முறை வந்துட்டு பண்ணலாம்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராசிநாதனே சனி பகவான் தான். அப்ப இவங்க சனி பகவான கும்பிடுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அப்ப சனி பகவான கும்பலாம் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட அப்பா தசரதர் இருந்தாரு இல்லைங்களா, தசரத மகாராஜா, தசரத சக்கரவர்த்தி மகாராஜா கிடையாது. அந்த தசரத சக்கரவர்த்தி எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. தமிழ்ல அந்த நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்வாங்கம்மா. அந்த ஸ்தோத்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம். முடியாதவங்க சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம். நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும்.